அபி வந்து என்ன பண்ணுறாங்க, ராகு கிட்ட நியாயம் கேட்குறாங்க. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல. சொந்தக்காரங்க முன்னாடி இப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன். இந்த டென்ஷனுக்குலாம் காரணம் நீ தான். அந்த கில்ட்னஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் நீ பாட்டு வந்து பேசிகிட்டு இருக்க. நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ டென்ஷனில் வேணால் இருக்கலாம். அதுக்காக வந்தவங்க கிட்ட இப்படியே நடந்துப்பீங்க. இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க. சே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் ஆக்காமல் இங்கேருந்து போயிடு. எனக்கே நிறைய பிரச்சனைங்க இருக்குது அப்படின்னோடனே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே, போயிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து ராகவ் வந்து பேசிகிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டேயுமே. அப்போ திடீர்னு வந்து ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோடனே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அபியை காணோம். அபி எங்கே போயிட்டா, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்குறாரு. இல்லையே, அபி எங்கேயோ வெளியே போனா போல் இருக்குப்பா அப்படின்னோடனே, வெளியே போனாலா, இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுற பார்க்குறாரு. ஃபோன் எடுக்கல. 11 மணி ஆகுது. டைம் போயிட்டே இருக்குது. ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அபி கால் பண்ணுறாரு. அபி ஃபோன் எடுக்கிறாங்க. எங்கே இருக்க அப்படின்னோடனே, வெளியே தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி, வெளியே இருக்குது இவ்வளோ நேரமா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்க வெளியே, டைம் 11க்கு மேலே ஆகுதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம் வெளியே வந்தேன். இப்போ என்ன பண்ணுறீங்களா, அதுதான் நான் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது, என் மேலே எரிஞ்சு விழுறீங்க, அதுக்கு தான் நான் வெளியே வந்துடுறேன். இப்போ அது நிம்மதியாக இருங்க. இப்போ பிஸ்னஸ் டீல்லாம் ஓகே தானே உங்களுக்கு அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து, இப்போ எங்கே இருக்க சொல்லு அபி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் 2 தெரு தள்ளி தான் இருக்கேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து அபி மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து, எங்கே ஏன் இப்படி தனியாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாங்க தனியாக தான் நிற்பேன், இப்போ என்ன பண்ணுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ராகவ் வந்து செமையாக டென்ஷனாக, என்ன அபி இப்படி பண்ணுற, இப்படி வந்து நடு ரோட்டில் வந்து தனியாக நிற்கிற, பின்ன என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் என்னை பார்த்தாவே பிடிக்கலையே, வீட்டில் இருந்தாலும் இருக்க விட மாட்டேங்கிறீங்க, சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்துறீங்க, நான் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, இந்த டைமுக்குலாம் வெளியே வராது அபி, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்றாரு. நல்லா இல்லைனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் தான் என்னை பார்த்தா டென்ஷன் ஆகுறீங்களே, கத்துறீங்களே, அதனால தான் நான் வந்துட்டேன், இப்போ எதுக்கு நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க, எனக்கு வர தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பாரு அபி ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. அப்படியே கண்ணத்தை தொட்டு சொல்கிறாரு, ப்ளீஸ் அபி நீ அது புரிஞ்சுக்கோ, நான் டென்ஷனில் கத்திட்டேன், வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி ஆகும்போது யாராக இருந்தாலும் டென்ஷனில் கற்று தானே செய்வாங்க, இப்படிலாம் பேச தெரியுமா உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிற ஆள் இல்லையே, இப்படி திடீர்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, சரி ஓகே இப்போ நான் என்ன செஞ்சால் நீ சமாதானம் ஆவ சொல்லு அப்படின்னோடனே, ஒன்றும் செய்ய வேணாம், இதுக்கப்புறம் என்கிட்ட கோவமா இல்லைனா போதும் அப்படின்றாங்க. சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணணும், அப்போ தான் நான் வருவேன். சரி என்ன விஷயம், எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்கல்ல, ஆமாம் வந்தாங்க, அவங்க முன்னாடி எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டீங்க, அதான் நான் சாரி சொல்கிறேன்ல, சரி சாரி சொன்னால் ஆச்சா, அவங்க எங்கள் ஊர்லலாம் வந்து எங்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க, அதனால் எங்கள் சொந்தக்காரங்களோட நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும், அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம போய் ஆகணும், அது எப்படி வர முடியும், நானே இப்போ இருக்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும், அதுதானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் போதுமா, இந்த ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே இப்போ என்ன நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரணும் அவ்வளோதானே, கல்யாணத்துக்கும் வரணும், முதல்ல நிச்சயதார்த்தம், அதுக்கு நம்ம 2 பேரும் கண்டிப்பாக போகணும், அதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ணீங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட நல்லபடி பேசணும், நல்லபடி பழகணும், ஓகேவா அப்படின்றாங்க. சரி அபி நான் நல்லபடி பழகிறேன் போதுமா, நல்லபடி பேசுகிறேன், இப்போ போகலாமா வீட்டுக்கு, போகலாம் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னோடனே, என்ன விஷயம், ஒன்றும் இல்லை நான் தனியாக வந்துட்டேன், போகும்போது வந்து ஒன்றா தான் போகணும், அதனால் வண்டியில் வரீங்களா அப்படின்றாங்க. இந்த வண்டியில் என்னால் வர முடியாது, அதெல்லாம் தெரியாது, நம்ம வீடு இங்கே தானே இருக்குது, அதனால் இந்த வண்டியிலே போகலாம், நடந்தே போயிடலாம் அபி, இந்த வண்டியில் போகிறதுக்கு என்ன ஓவராக கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்றாரு. ஓவராக பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சரி நான் ஓட்டட்டுமா, இல்லை நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஓட்டுறாங்க. 2 பேருமே ஜோடியாக வந்து வீட்டுக்கு வரதை முரளி பார்த்துட்டு அதிர்ச்சி அடையாரு. இப்போ தானே இவங்க 2 பேருக்கு அவ்வளோ சண்டை போட்டுக்கினாங்க, இப்போ மறுபடியும் ஜோடியாக அதுவும் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாராரு. எங்கே போயிட்டு வராங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே பார்க்குறாரு. சரி நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சாப்பிட்டியா, நான் ஒன்றும் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நானும் தான் சாப்பிடல, சரி 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. முரளி வந்து ஒளிஞ்சு பார்க்குறாரு. செம்ம கடுப்பாகுது முரளிக்கு, தாங்கிக்கவே முடியல, என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ ராசியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு.